வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அணியம்பக்கு ஒரு மூவி வந்து த காட் ஃபாதர் 1972 ஒரு கேங்ஸ்டர் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாட்வேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து மெயினான கேரக்டர்ன்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கிடையாது. ஒரு ஃபேமிலி அவங்க தான் வந்து மெயின். ஓகேங்களா? அந்த ஃபேமிலி ப்ளஸ் அது இல்லாமல் மொத்தமாக வந்து ஒரு 5 ஃபேமிலிஸ் இருப்பாங்க. 5 ஃபேமிலிஸ் சேர்ந்து வந்து அங்கே இருக்கிற அந்த லோக்கல் மாஃபியாவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் காட் ஃபாதராக இருப்பார். அண்ட் அவங்களுக்கு கீழே தான் வந்து எல்லா ஃபேமிலிஸும் வரும். ஸோ அவருக்கு வந்து மைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, மைக்கிள் சன்னின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 3-4 பசங்க இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியாவும் நடத்திட்டு வர இந்த ஃபேமிலி. தென் அதுக்கப்புறம் வந்து இவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டு வர்றது எப்படி வருதுன்னா, ஒரு ட்ரக் டீலர் வந்து உள்ளே வராரு. எனக்கு வந்து சேஃப்டி வேணும் ட்ரக் ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து அந்த ஆஃபரை வந்து மறுத்துடுறாரு. ஸோ எனக்கு அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலி மேலே அடுத்துன்னு சொல்லிட்டு அட்டம்ப்ட் விழும்போது ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது காட் ஃபாதர் மேலே கை வச்சிடுறாங்க. அவருக்கு வந்து அவ்வளோ குண்டடிகள். அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்துட்டன்ற மாதிரி ஒரு மிக்ஸ்டப் நியூஸாக வந்தாலும் அவர் வந்து காப்பாற்றி ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அந்த கேப்பில் இவரோட பையனான மைக்கிள் வந்து வேறு ஒரு ஊரில் இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மைக்கிள் வந்து வருவார். வந்துட்டு வந்து அப்பனை வந்து கொன்னே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஏதோ சொல்கிற அந்த சமயத்தில் திரும்பியும் வந்து மைக்கிள் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா ரிவெஞ்ச் எடுத்ததுக்கப்புறம் இன்னுமே வந்து பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியை நோக்கி ஏகப்பட்ட அட்டம்ப்ட்ஸு. அதில் இன்னும் ஒரு 2 முக்கியமான நபர்கள் வந்து இறந்துடுவாங்க. இறந்ததுக்கப்புறம் சரி பொறுப்பு எல்லாமே மைக்கிள் கிட்ட போகிற மாதிரி இருக்கும். ஸோ மைக்கிள் உள்ளே வந்துட்டு இந்த ஃபேமிலியும் அந்த பிஸ்னஸையும் எப்படி ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்றதான் ஒரு 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 ஜென்ரேஷனோட அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஜென்ரேஷனோட எண்ட் அண்ட் அடுத்த ஜென்ரேஷனோட பிகினிங்காக தான் இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. இனிமே வந்து பார்ட் 2 பார்ட் 3ன்னு சொல்லிட்டு அந்த படங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா? இந்த படம் தான் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரியே கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ்க்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரியே இந்த படத்தை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐகானிக் சீன் வந்து எப்படி சொல்கிறது, இந்த வந்து ஒரு இடத்துல வந்து செக்கிங்க்கு வந்து கார் நிப்பாட்டி அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சுற்றி ஒரு 20-30 பேர் கன்னில் சுடுற சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம பார்க்கும்போது என்னடா இந்த சீன் அந்த மாதிரி இருக்கு. காட் ஃபாதர் பார்த்திங்கன்னா அந்த சீனோட இன்ஸ்பிரேஷன் எங்கேயும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த படத்தில் அந்த அளவுக்கு அந்த 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 இந்த லோக்கல் கேங்ஸ்டர் அந்த மாஃபியாவெல்லாம் வந்து நல்லாவே காமிச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு அவர் பிஸ்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவார் அந்த கேங்ஸ்டர். ஒரு மாதிரி ஒரு 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 ஓஜி ஃபிலிம்னே சொல்லலாம் காட் ஃபாதர். விஷுவல் வைஸு, ட்ரான்சிஷன் வைஸு, உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து வாழ்ந்துருப்பாங்க கேரக்டராக. ஒரு மாதிரி ஒரு கேங்ஸ்டர் அந்த இந்த இந்த காட் ஃபாதர்ன்ற அந்த படம் வந்து ஃபிலிம் லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, டேரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஆக்டர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு 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 கிளாஸ் கவனிக்கிற மாதிரி படத்தை மொத்தமாக கவனித்து நீங்கள் வந்து அக்கா பிரித்து வச்சிங்கன்னா இதெல்லாம் எப்படி பண்ணாங்க இதெல்லாம் அப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கலாம் எல்லா விஷயத்தையுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாஸ்டர் பீஸுன்றது தான் இந்த காட் ஃபாதர்ன்றது. ஒரு ஒன் ஆஃப் த எப்பிக் மூவி. எனக்குமே இந்த படம் பிடிச்சிருந்தது. வந்து 3 hour படம். உங்களுக்கு வந்து பெருசாக எங்கேயும் லேக்லாம் அடிக்காது. நல்லா தான் கொண்டு போயிருப்பாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ எதுவுமே வரதில்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து 2-3 படங்கள் நல்லா இருந்துச்சு. அந்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் நடந்தது, சின்னர் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் F1 நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து சூப்பர்மேன் கூட பிடிச்சிருந்தது. பட் வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய கேள்விப்பட்டேன். இந்த எப்படி சொல்கிறதுனா, இந்த ஒரு பக்கம் வந்து நிறைய தப்பான விஷயங்கள் நடக்கும்போது இந்த மாதிரி படத்தை காமிச்சு மில்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். ஸோ அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. மேபி இருக்கலாமோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன். இந்த மாதிரி நிறைய படங்கள் இருந்தது. இது இப்போ தான் வந்து எப்படி சொல்கிறது, இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஃபீல் குட் மூவி அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த கண்டென்ட் பேஸ்டு அந்த மாதிரி படங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். எனக்கு வந்து காட் ஃபாதர் உண்மையாக பிடிச்சிருந்தது. ஒரு குட் மூவின்னே சொல்லுவேன். அதுக்காகவே இந்த படத்துக்கு நான் ஒரு 4.5 தருவேன் அவுட் ஆஃப் 5. அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம நோபடி நினைக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.